8வது வாதம், சிலை வணக்கத்தை மட்டும் ஷிர்க்குன்னு வாதிக்கிறது. சிலைகளை வணங்குவதுதான் ஷிர்க்கு, நாங்கள் சிலைகளை வணங்கலையே அப்படின்னு பேசுகிறது. இதுக்கு பதில் என்ன? சிலை வணக்கம் என்றால் என்ன? அங்கிருந்து கேள்வி ரெஸ்பாண்ட். முதல்ல எந்த ஒன்றை அவங்க சொல்கிறாங்கன்னா அதில் மூலத்திலேருந்து கேள்வி நம்ம உருவாக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு புரிய வைக்க முடியும். சிலைகள்ங்கிறது என்னங்க? அந்த காலத்தில் இணையமைப்பாளர் தாங்கள் வணங்கி வந்த மரத்தால் செய்யப்பட்ட சிற்பங்களாக இருக்கட்டும், கல்லால் ஆக்கப்பட்ட சிலைகளாக இருக்கட்டும், அதையெல்லாம் உருவாக்கி உணவளிக்கின்ற தன்மையும் அவற்றை அழைக்கின்றவரின் காரியங்களை பரிபாலிக்கின்ற ஆற்றல் உண்டு என அந்த மக்கள் நம்பி வந்தார்கள் என்றால் நீங்கள் நினைக்கிறீர்கள். இந்த சிலைகளும் இந்த மரத்தால் செய்யப்பட்டதும் கல்லால் செய்யப்பட்டதும் இதுக்கெல்லாம் படைக்கிற ஆற்றல், உணவளிக்கிற ஆற்றல், எல்லா காரியங்கள் நிர்வகிக்கிற ஆற்றல்லாம் இருக்குன்னா நம்பினாங்க? இல்லவே இல்லை. அப்படி நீங்கள் நினைத்தால் அதை குர்ஆன் பொய்ப்பிக்குது. ஏன்னா அல்லாஹ் தஆலா அதை மறுத்திருக்கிறான். ஒருபோதும் அல்லாஹ் அவ்வாறு சொல்லலை. குல், நபியே கேளுங்கள், மயர்சுகுக்கும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்து உங்களுக்கு உணவளிப்பன் யார் என்று நபியே நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அல்லாஹ்ன்னு தான் பதில் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்ங்கிறதா அவங்களுடைய பதிலாக அதே கொள்கை இருந்துச்சு. ஆனால் வணங்கிட்டு இருந்த சிலைகளை வணங்குனாங்க. அப்போ கொள்கையில் அவங்க அல்லாஹ் தான் உணவளிக்கிறவன் அப்படிங்கிற கொள்கை தெளிவாக தான் இருந்தால் அதில் நீங்களும் நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லி சிலை வணக்கம் மட்டும்தான் ஷிர்க்குன்னு இல்லை. ஷிர்க்கு எதை நீங்கள் அந்த இபாதத்தை எதுக்கு செய்தாலும் அது ஷிர்க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதிலளிக்கணும்.